இருக்கும் மலையில். கேரட்னால எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் வாங்குறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. கேரட்னாலே ஒரே கேரட், ஊட்டி கேரட்டு, கொடைக்கானல் கேரட் அப்படி தான் இருக்குன்னு நினப்பாங்க. ஒரு சில பேருக்கு அதுவும் கூட தெரியாது. கேரட்னாலே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நினப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அது பார்த்தீங்களா, செடியிலே வித்தியாசம் தெரியும். தான் இந்த ஒரு இது சின்ன விதையாக இருக்கா, இது இவ்வளோ வளர்ந்துருக்கா, எல்லாமே ஒரே டயத்தில் போட்டது தான். இந்த இப்போ விசுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கேரட் செடியாக தான் தெரியும். ஆனால் விவசாயம் பண்ணுற எங்களுக்கு தெரியும், இது ஒரு ரகமான கேரட்டு, இது ஒரு ரகமான கேரட்டு. விதையிலிருந்து அது முளைக்கிறது செடியை பார்த்துல கண்டுபிடிச்சிருவோம். நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. இதில் மொத்தம் 3 ரகமான கேரட் விதை போட்டிருக்க மலையில். அதாவது சும்மா சாம்பிள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். வளர வளர ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்ற பார்க்கணும். இப்போ நட்டு 1 மாதம் 40 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இந்த பார்த்தீங்களாலே தெரியும். ஒரு இது இது ஒரு விதை, இது ஒரு விதை, இன்னும் 2 விதை இருக்குது மலையில். அதை வளர வளர அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட் போட்டு காட்டுறேன். கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இது வெள்ளாமல் இல்லை, இது 2வது வெள்ளாமல். அதாவது இதுக்கு முன்னாடி கேரட் போட்டு அது உழுதுட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், கலக்க போய். ஆனால் அந்த தான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும். லைனாக தெரியுதா, பூரா மிஷினில் தான் போட்டது. நம்ம மிஷினில் தான் மலையில் போட்டது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஒரு விவசாயம் போட்டு அதை உழுது விட்டு திரும்ப போட்டிருக்கோம். அப்போ கஷ்டமாக தான் இருந்துச்சு, என்னடா உழுகுறமேனு. திரும்ப இந்த மாதிரி நல்லபடியாக முளைச்சி வரும்போது பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக தான் மலையில் இருக்குது.